ஓ பன்னீர்செல்வத்தின் பின்னணியில் திமுக இருப்பதாக அமைச்சர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக சின்னம்மாவை முன்மொழிந்த பன்னீர்செல்வம் தற்போது தன்னை மிரட்டியதாக கூறுவது அபத்தமாக உள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மக்களின் தெய்வமாக இருந்து மக்களுக்காகவே வாழ்ந்து தமிழகத்தை பொற்காலாட்சி நடத்தி வந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த கழகத்தை கட்டி காப்பதற்கும் கழக தொண்டர்களை பாதுகாப்பதற்கும் தமிழக ஆட்சியை சிறப்பாக நடத்துவதற்கும் நம்முடைய இன்றைய கழக பொதுச் செயலாளராக இருக்கின்ற நம்முடைய சின்னம்மா மக்கள் தலைவராக இருக்கின்ற சின்னம்மாவோடு தான் முடியும் என்பதை அனைத்து பேரும் ஏற்றுக்கொண்டார்கள். கட்சிக்கு துரோகம் செய்து அம்மாவுக்கே துரோகம் செய்த பன்னீர்செல்வமே அதை ஏற்றுக்கொண்டார், அவரே வழிமுடிந்தார். ஆனால் இன்றைக்கு எதிரிகளுக்கு பகடைக்காயாக எதிரிகளுக்கு காட்டி கொடுக்கின்ற ஒரு கயவாளித்தனமாக இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர்களுடைய எதிரிகளுக்கு அவர் விலை போய்விட்டார் என்று சொல்ல வேண்டும். அம்மா அவர்களுடைய தியாகத்திற்காக, அம்மாவுடைய தியாக வாழ்விற்காக, அம்மா அவர்களுடைய வாழ்ந்த அந்த 33 ஆண்டுகால தியாக வரலாறுக்காக ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் பின்னால் அணிவகுத்து இருக்கிறது. கட்சியை காட்டி கொடுத்து பதவி மோகத்தாலே, பதவி ஆசையாலே கட்சியை காட்டி கொடுத்த ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் திமுக இருந்து செயல்படுகிறது. சுயநலம் உள்ளவை பின்புலத்திலே திமுக இருக்குது என்பது இப்போ நிரூபணமாக இருக்கிறது. ஆகவே புரட்சி தலைவி அம்மாவுடைய வாரிசாக சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக போவது உறுதி என்பதை தெரிவித்துள்ளேன். புரட்சி தலைவர் பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரே அரசியல் வாரிசு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஒரே அரசியல் வாரிசு சின்னம்மா அவர்கள். சின்னம்மா அவர்கள் கட்சியையும் ஆட்சியையும் நல்ல முறையில் நடத்துவார்கள். இந்த ஆட்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த இந்த ஆட்சியை சிறப்பான முறையிலே வழிநடத்துகிற ஆற்றலும் சின்னம்மா அவர்களிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதே போல கட்சியும் சிறப்பான முறையில் வழிநடத்துகிற ஆற்றல் சின்னம்மா அவர்களிடத்திலே மட்டும்தான் இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.